நீ உன்னோட மனசுல ஆழமா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னோட வெற்றி. நீ படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் உன்னோட வெற்றி. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு கான்செப்டும் உனக்கான வெற்றி. சரியா? இப்படி நீ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு உணர்ந்தா அப்படின்னா நீ ஈஸியா அந்த உச்சியை போய் அடைஞ்சிருவ. இங்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த எண்ணம் வராது. சரியா? சோ என்னைக்குமே உன்னோட செல்ஃப் வேல்யூவை நீ விட்டு கொடுக்காத. நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்கிறத நீயே உணரலனா வேற யாரும் வந்து உன்னை உணர்த்த முடியாது. சரியா? நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி குதிக்கணுமா வேணாமான்னு 1க்கு 100 தடவை யோசிச்சுக்கலாம். ஆனா அந்த ஆத்துல நம்ம குதிச்சுட்டோம் அப்படின்னா நீச்சல் அடிச்சுதான் ஆகணும். அதே நேரம் கரையை வந்து சேரணும் அப்படின்னா எதிர் நீச்சல் போட்டுதான் ஆகணும். அதே மாதிரிதான் நீ எந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியோ அப்பமே நீ இந்த ஆத்துல குதிச்சுட்ட. சோ இங்க உன்னோட இலக்கை நீ அடையணும் அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு உன்னோட கடின உழைப்பை போட்டு எதிர் நீச்சல் அடிச்சுதான் ஆகணும். சரியா? இங்க உன்னோட திறமை, உன்னோட ஸ்கில், உன்னோட நாலேஜ் எல்லாம் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா